சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், என்ன போலீஸ் ஸ்டேஷனை பார்க்காத மாதிரி பார்த்துட்டு இருக்க? வா உள்ள. நான் எந்த தப்பும் பண்ணலங்க. இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல கூட நான் மிதிச்சது இல்லங்க. ஏமா உள்ள வரலன்னா அடிச்சு இழுத்துருவாமா? சரிங்க சார். அவங்களே வர சொல்லுங்க. யோ நீங்களே வாங்கயா. ஏய் போடா. ஏய் போடா உள்ள. ஏமா வான்னு சொல்றல. வாமா. வான்றல. எந்த தப்பும் பண்ணல. வா. நான் சொல்றத கேளுங்க. வாங்கயா. நான் சொல்றத கேளுங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன விடுங்க. வான்றல. நில்லுங்க. சார் நான் எந்த தப்பும் பண்ணல. நான் வீட்டுக்கு போகணும் சார். என்ன ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்ன விடுங்க சார். என் அம்மா அப்பா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க சார். ஏமா ரோட்ல நின்னு சண்டை போட்டு நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொன்னா சும்மா விட்டுருவாங்களா? அமைதியா இல்லாம கத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் என் ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். யோ ஏட்டு சார். இங்க வாயா. சொல்லுங்க சார். ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. யார் என்ன டீடைல்ஸ் வாங்கிட்டு சரிங்க சார். எல்லாரும் மேலயும் எஃப்ஐஆர் போடு. சரிங்க சார். ஏய் போங்கடாங்க. ஏமா போங்க நில்லுங்க. போமா. போ. அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. போமா. சார் நான் எந்த தப்பும் பண்ணல. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது சார். நான் வீட்டுக்கு போறதுக்காக ஆட்டோல ஏறினேன். அப்பதான் இவனுங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணானுங்க. தப்பா நடந்துகிட்டதுனால அடிக்க வேண்டியதா ஆயிடுச்சு. மத்தபடி இவனுங்க சொல்ற மாதிரி நான் எந்த தப்பான பொண்ணும் இல்ல சார். உங்களை கையெடுத்து கெஞ்சி கேக்குறேன். என் மேல தேவையில்லாத கேஸ் போடாதீங்க சார். இதா இருந்தாலும் விசாரிச்சுட்டு முடிவெடுங்க சார். ஏமா எப்படி டியூட்டி பார்க்கணும் நீ எங்களுக்கு சொல்லி தெரியா? அண்ணா சொல்லுப்பா. இந்த பக்கமா பாவாடை தாவணி போட்டுக்கிட்டு 20-25 வயசுல ஒரு பொண்ணு போறத பாத்தீங்களா? ஹலோ சரியா, நான் அத்தை பேசுறேன்ப்பா. அத்தை சொல்லுங்க அத்தை. இல்ல நீ காயத்ரி தேடி போனல்ல, அவளை பாத்துட்டியான்னு கேட்கதான் கால் பண்ண. இன்னும் பார்க்கல அத்தை. ஆனா ஒருத்தர்கிட்ட விசாரிச்சேன். அவர் காயத்ரியை பார்த்ததாவும் ஆட்டோல 20-25 மினிட்ஸ்க்கு முன்னாடி போனதாவும் சொன்னாரு. காயத்ரி போன ஆட்டோ பக்கம் தான் நான் இப்ப தேடி போய்கிட்டு இருக்கேன். நான் எப்படியும் காயத்ரி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவேன் அத்தை. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். அப்பா கிட்ட நான் காயத்ரியோட தான் வருவேன்னு தைரியமா சொல்லுங்க. செழியன், நான் ரேஷ்மா பேசுறேன். நீ எதுக்கு தேவையில்லாம இந்த ராத்திரி டைம்ல காயத்ரியை போய் தேடி அலையணும்? ஏய், அப்பா உசுர காப்பாத்தினவ காயத்ரி. இந்த ராத்திரியில எங்கேயாவது போய் யாருக்கிட்டயாவது மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? நமக்கு நல்லது பண்ணவ கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக தான் தேடிட்டு இருக்கேன். அண்ணி கோவத்துல அப்படி பேசிட்டாங்க. அத நீ பெருசா எடுத்துக்காதன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம். ஆனா அவ கேக்குற மாதிரியே இல்ல. நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு புண்ணியம் பண்ணவ எங்க இருந்தாலும் நல்லதா இருப்பா. நீங்க வந்திருப்பா. செழியன், நீ காயத்ரி தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாலும் எங்க கிட்ட அவ என்ன பதில் சொன்னாலும் அததான் உன்கிட்டயும் அவ சொல்லுவா. அவ நிச்சயம் வரமாட்டா. நாங்க அவகிட்ட கெஞ்சி அசிங்கப்பட்ட மாதிரி நீயும் போய் அசிங்கப்பட வேண்டாம். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். திரும்பி வந்துரு. இல்ல ரேஷ்மா, அப்பா எங்க இருந்தாலும் காயத்ரியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. அப்பாவுக்காவது நான் காயத்ரி கூட்டிட்டு வந்துதான் ஆகணும். சரியா, நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. அவ போய் 20-25 நிமிஷத்துக்கு மேல ஆகுதுன்னு நீயே சொல்ற. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஊர்ல நீ எப்படிப்பா அவளை தேடி கண்டுபிடிச்சு உன்னால கூட்டிட்டு வர முடியும்? கொஞ்சம் பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பாரு. இல்ல அத்தை, எனக்கு என்னமோ காயத்ரியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவேன்னு நம்பிக்கை இருக்கு.
நீ கூட்டிட்டு வா, நான் வேண்டான்னு சொல்லலையே. அவளோட ஐடென்டிபிகேஷனை சொல்லி வேற யாரையாவது தேட சொல்லிட்டு நீ கிளம்பி வந்துரு. உன் ஸ்டேட்டஸ்க்கு நீ அவளை போய் தேடி அலையிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஸ்டேட்டஸ் அது இதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம கிட்ட இருந்த பணம் அப்பாவை ஆபத்துல இருந்து காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்து உயிரை காப்பாத்துச்சா? காப்பாத்தல இல்ல. நல்ல மனசு உள்ளவங்க தான் அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து சேர்த்து காப்பாத்திருக்காங்க. இப்ப பணம் பெருசா இல்ல காயத்ரி பெருசான்னு கேட்டா காயத்ரி தான் பெருசுன்னு நான் சொல்லுவேன். காயத்ரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பக்கமா ஆட்டோல போனதா சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தேடி பார்த்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலான்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. சரி, ஓகே, காயத்ரியை கண்டுபிடிச்சிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இப்போ நான் ஃபோனை கட் பண்றேன். செழியன், செழியன், போனை வைக்காத செழியன், நான் சொல்றத கேளு. செழியன் வச்சுட்டான். மம்மி, செழியன் காயத்ரி தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டா. நாம அவளை என்ன சொல்லி விரட்டி விட்டோமோ அத அவ எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாள்ல. அப்புறம் இந்த விஷயத்துல ஆதிசங்கரி ஆண்டிய நம்மளால சமாளிக்கவே முடியாது. நம்ம காயத்ரியை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு திட்டம் போட்டோம். கடைசியில காயத்ரி வீட்டுக்குள்ள வந்து நாம வீட்டை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகிடுமோன்னு பயமா இருக்கு. மம்மி, இப்ப என்ன பண்றது? ரேஷ்மா, அவ எங்க போனா என்ன ஆனான்னு தேடி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்ல. அவ போய் 1/2 hour மேல ஆயிடுச்சு. இந்நேரம் அவ பல கிலோமீட்டர் தாண்டி போயிருப்பா. நிச்சயம் செழியனால காயத்ரியை கண்டுபிடிச்சு திரும்ப இங்க கூட்டிட்டுலாம் வர முடியாது. மீறி கூட்டிட்டு வந்தா எவ்வளவோ பாத்துட்டோம், இத பார்க்க மாட்டோமா?